ரெண்டு பேதர் எழுதின நிருபத்திற்கு வருவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். ரெண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நம்முடைய 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 2 வாரங்கள் கழிந்து விட்டது. நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி அல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது சொல்லப்பட்ட பிரகாரமே நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படிங்கிறது ஆபிரகாம் ஏதோ தானாக ஒன்றை நினைத்து கொண்டு இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல. ஒன்றை இப்போது சில பேர் சொல்வார்கள், இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன் பழைய நாட்களில், எனக்கு ஒரு வண்டி தேவைப்படுகிறது, இந்த வண்டியினாலே நான் ஈர்க்கப்படுகிறேன், கர்த்தர் எனக்கு இப்பொழுது இந்த வண்டியை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அதை அறிக்கை செய்வார்களாம். இந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் எனக்கு தெரியல, இந்த மாதிரியெல்லாம் ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை. ஆபிரகாம் என்னத்தை விசுவாசித்தார்னா, தேவன் ஒன்று சொன்னார். தேவன் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை செய்தார். அந்த சொன்னதை அவன் நம்பினான். ஆகவே ஆண்டவர் சொல்லாதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியாது, அது என்னால் அது சொல்ல முடியல. ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் இல்லாதவனெல்லாம் அவர் விசுவாசிக்கலை, மாறாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் அப்படியே நம்பினார். அது அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது, அது அவருடையதாய் மாறினது. அதுபோல் தேவன் நாமும் என்ன விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம் நினைக்கிறதெல்லாம் அல்ல, நான் இப்படி நினைக்கிறேன், நான் அப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தையில் எதெல்லாம் பிரத்யட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு என்ன செய்யணும்? நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்னொன்று இங்கே வாசிக்கிறது போல, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதும் மன்றி தந்தள்ளி இருக்கிறது. அப்படின்னா நாம் ஒன்றை நம்ப வேண்டும். அது என்னன்னா, ஆல்ரெடி, அதாவது ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்து விட்டார்னா, நமக்கு தேவையானதை எல்லாமே ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறார்னா அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜீவனுக்கும், முதல்ல ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நம்முடைய உலக வாழ்க்கைக்கு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உலக வாழ்க்கைக்கு கூட அதிக வருஷங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் வாழ்க்கை என்று சொன்னார். ஒரு நாள், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் தான், அது போதும், நாளைக்கு என்ன செய்வது என்று கூட நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் நாம் கொஞ்சம் அதிகப்படியாகவே விசுவாசிப்போமே, அதிகப்படியாகவே பேசுவோமே. அதிகப்படியாக என்று சொன்னால் இந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரா இல்லையா? இந்த வசனத்தின்படி நான் இல்லாதெல்லாம் சொல்ல கர்த்தர் எனக்கு அடுத்த மாதத்தில் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா பைக் தரப்போகிறார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அடிப்படை தேவைகள் அவைகள் எல்லாவற்றையும் இப்போ ஆண்டவர் சொன்னார், பவுல் சொன்னார், அதையெல்லாம் அது குறைஞ்சபட்ச அறிவை சொன்னார். இப்போ இயேசுவும் சரி பவுலும் சரி குறைந்தபட்சத்தை பேசினார்கள்.
என்ன குறைந்தபட்சம்னா, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன குறைந்தபட்சத்தை பேசினார்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆகாயத்து பட்சிகளுடைய குறைந்தபட்ச நிலை என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் கூட அவரும் ஆண்டவரை நம்ப முடியும் அப்படிங்கிறதா. எந்த மாதிரி? நாளைக்கு எனக்கு ஒரு காசு கிடையாது என்னோட பாக்கெட்டில், நாளைக்கு ஒரு காசு என்னிடத்தில் இல்லை. அப்படி ஒரு பறவை அப்படி தானே உட்கார்ந்துருக்குமோ, ஒரு கூட்டில் உட்கார்ந்துருக்கிற பறவை நீங்கள் போய் பாருங்கள். அந்த பறவை, ஒரு மரத்தில் உட்கார்ந்துருக்கிற பறவையை நோக்கி பாருங்கள். அதற்கு என்ன இருக்கிறது? அதற்கு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? அதற்கு ஏதாவது பண்டக சாலைகள் இருக்கிறதா? அப்படின்னா அந்த குருவி என்ன செய்யும்? நாளை தினத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் கூட, யாராவது அப்படி இருக்கிறோமா? அப்படி யாராவது இருக்கிறோமா? அப்படி யாராவது இருந்தால் கூட சொல்கிறேன், அப்படி இருந்தால் கூட அந்த குருவியின் இடத்திலே சென்று விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அந்த இடத்திற்கு இறங்கினார். எந்த இடத்திற்கு? இருக்கிறதுலையே ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறேன் என்பதர். நான் இன்னைக்கு அன்னைக்கு தான் எனக்கு கிடைக்குது, அதை வச்சு தான் வாழ்கிறேன், நாளைக்கு என்ன எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட, அல்லது இன்றைக்கி ஒரு துணியை போட்டிருக்கிறேன், நாளைக்கு எனக்கு துணி இருக்குமான்னு தெரியலன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அடிமட்டத்தில் ஒரு சகோதரனோ சகோதரியோ இருந்தால் கூட, உங்களுக்கு வேத வசனத்தின்படி, வேத வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் போதும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு நினைக்கலாம் அப்படின்னு பவுல் சொல்லி கொடுக்குறார். எந்த அளவுக்கு? உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும். அங்கே வீட்டை பற்றி கூட அவர் சொல்ல. ஏன்னா பவுலெல்லாம் கடைசி வரைக்கும் பவுலுக்கு வீடு இருந்த மாதிரி தெரில. ஏதோ ரோமாபுரியில் போய் கொஞ்ச நாள் இருந்தபோது தான் ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்து அவர் வாழ்ந்தாரே தவிர, இயேசுவை போல பவுலும் என்ன செய்தார்னு கேட்டால், அவர் தேசாந்திரியாக அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் சுற்றி கொண்டே அவர் இருந்தார். இயேசுவும் அப்படி தான் இருந்தார். அவருக்கும் அவர் ஊழியத்திற்கு வந்த பிறகு அவருக்கு என்ன இல்லைன்னு கேட்டால், சொந்தமாக எதுவும் இல்லை. அப்போது இப்படிப்பட்ட போதும், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுகிறதற்கு இந்த அளவு இருந்தால் கூட போதும் சொல்லாங்கிற. அப்போ நம்ம எல்லாருக்கும் அதுக்கு மேலே இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது என்னது? போதும் பிரதர், போதும் போதும் அப்படின்னு சொல்லாமா இல்லையா? சொல்லலாம். அப்போ அதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால், எனக்கு ஒரு வண்டி இருக்கிறது, எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அல்லது எனக்கு வேறு நிறைய இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதங்க, நீங்களும் பணக்காரங்க, நீங்களாம் யார், நீங்களும் பெரிய பணக்காரங்க அப்படின்னு என்ன செய்யலாம்? அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது கவலைப்படாமல் இருப்பதற்கு யாரை பார்க்க எந்த அளவுக்கு போகலாம்? நாளைக்கு எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாமல் இருந்தாலும் கூட நீ கவலைப்படாதேன்னு சொன்னார். ஒரு குருவி போல, குறைந்த இருக்கிறதுலே தரைமட்டம். அதே போல் போதும். ஏன்னா நமக்கு இரட்டை குமாரத்திகள் இருக்கிறதே. என்ன குமாரத்திகள்? தா அப்படிங்கிற இரட்டை குமாரத்திகள் இருக்கிறதே. அது போதாது எனக்கு வேணும்ன்ட்டு. அப்போ எப்போ தான் நீ போதுன்னு சொல்லுவேன்னா, போதுன்னே நான் சொல்ல மாட்டேன். இல்லை, இது இருந்தால் கூட போதும் சொல்லுங்கள். பவுல் சொல்கிறது என்னது? உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்கள். நீங்களும் பெரிய ஆளுங்க, நீங்களும் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் சாதாரண ஆள், பவுலை விட பெரிய வசதியான ஆளுங்க, பேதுருவை விட வசதியான ஆளுங்க நாம. ஆமாம், அந்த காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் உலகத்தின் குப்பையைப் போலவும் அவர்கள் கிடந்தார்கள். நாமெல்லாம் பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் பணக்காரங்க. ஆனால் அவங்க பவுல் அந்த நிலைமையில் இருந்துக்கிட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு எத்தனையோ அவங்கள விட எக்கச்சக்கமான பணக்காரராக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் போதும்னே சொல்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகிறது இல்லைன்னு கேட்டால், தேவபக்தி நமக்கு என்ன ஆகிறது இல்லை? ஆதாய தொழிலாக அல்லது ஆதாயமாக நம்ம என்ன செய்கிறதில்லை? ஆதாயமாக மாறுகிறதில்லை. எப்பொழுது தேவபக்தி நமக்கு சொந்தமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இதை சொன்னால் தான்.
எதை சொன்னா? அந்த வசனத்தை பாருங்க, 1 தீமோத்தேயு என்று நினைக்கிறேன். 1 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், போதுமென்கின்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இதை இன்னொரு வகையில் சொல்லப்போனால், இந்த உலகத்திலே உலக பொருளை குறித்து போதும் அப்படிங்கிறது வந்தால்தான் நமக்கு தேவபக்தி என்பது ஒரு பெரிய ஆதாயமாக நமக்கு கிடைக்கும். தேவபக்தியை ஒரு காலம் போதும் என்று சொல்ல முடியாது. இல்லை, கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்னார். கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலக பொருளே போதுமென்ற மனது வந்தால்தான் தேவபக்தி என்பது நமக்கு சொந்தமான பொருளாக கிடைக்கும். ஆகவே இதிலிருந்து, எனவே இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் போதலை, இன்னும் போதலை, இன்னும் போதலை, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறேன், நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு விரும்புகிறவன் தான் அநேக சோதனைகள்லையும் இதிலெல்லாம் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆகவே இவையெல்லாம் விட்டு நாம் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல அஸ்திவாரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இந்த வருடம் முழுவதும் தேவன் என்னை போஷிப்பதற்கும் என்னை உடுத்துவிப்பதற்கும் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ப வேண்டும். ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. சில நேரங்களில் பவுல் சில நேரத்திலே பசியாக இருந்தார். அதெல்லாம் ஊழியத்து நிமித்தமாக அவர் பசியாக இருந்தார். சில நேரங்களில் நாம் பசியாக இருப்பது நல்லது. ஏனென்றால் பசிக்க போது தான் எத்தனையோ பேர், நாம் 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், ஒரு வேளை கூட நன்றாக சாப்பாடு கிடைக்காதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு சொல்ல நமக்கு இதெல்லாம் தெரிகிறதில்லை. போடுற சாப்பாடே நம்ம வாலிய பிள்ளைகளுக்கு என்ன, பெரிய ஆளுகளுக்கே நாக்கு இன்னும் சாகலை. பெரிய ஆளுக்கே நாக்கு இன்னும் ருசியை தேடுகிறது. அப்புறம் சின்ன பிள்ளைகளையோ வாலிபர்களையோ எங்கே போய் சொல்ல? இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, எனக்கு காலையில் செஞ்சதே சாயந்தரம் போடுறியா அப்படின்னு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு சகோதர சொல்லி. ஆனால் தேவனோ என்ன செய்திருக்கிறார்னு கேட்டால், நமக்கு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே ஜீவனுக்கும் நம்முடைய ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கே இந்த முதல் வாரத்திலே அல்லது 2வது வாரத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் இதற்காக கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் எதை குறித்து எதை மேன்மையாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அந்த 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலையும் ஜீவனும் உடையை பார்க்கலையும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அதாவது நாம் சரீரம் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்பதில்லை. ஒரு ஆரோக்கியமான சகோதர சொல்லே, ஒரு நோயிலிருந்து விடுதலை அடைந்தால்தான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இல்லை. அப்படி இல்லை. ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினார், ஆகவே நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்பது லேட்டான விஷயம். அப்படி அல்ல. மாறாக, எனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக கூட என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நல்ல சரீரம் வேண்டும், நன்றாக வேலை செய்கிற சோம்பேறித்தனம் இல்லாத நல்ல சரீரம் வேண்டும். அப்போ சரீரம்தான் முக்கியமே தவிர இந்த சரீரத்தை போர்த்து கொண்டிருக்கிற உடையை என்ன இல்லை. இப்போ நாம் எதற்காக கவலைப்படுகிறோம்? நல்ல சரீர சுகத்தை விட இப்போ வர்றபோது காய்ச்சலாக வருவோம். எங்கே வர்றது? சர்ச்சுக்கு வர்றது காய்ச்சலில் வருவோம். ஆனால் ட்ரெஸ் எப்படி இருக்கணும்?
ட்ரெஸ்ஸு எப்பா உடம்பு உடம்பு நல்லா இருக்குதான்னு பாரு. ட்ரெஸ்ஸு எனக்கு இல்லைல்ல நான்லாம் இப்படி தான் கட்டணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, நல்ல சரீரம் இருந்தால் போதும் சகோதர சொல்லை. சரீரத்தை விட ஜனங்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் உடைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. சில விளக்கங்களை சகோதர சொல்லை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். சரீரம் தேவசித்தம் செய்வதற்கு ஒரு நல்ல சரீரம் நமக்கு வேண்டும், சுகமான சரீரம் வேண்டும். அது தவறல்ல. அதற்காக ஆண்டவரிடத்தில் உரிமையாய் கேட்பதும் தவறல்ல. ஆண்டவரே எனக்கு நல்ல சரீர சுகத்தை தாரும், நான் ஓடி ஓடி உழைக்க வேண்டும், அல்லது உமக்காக நான் வாழ வேண்டும், எனக்கு நல்ல சரீர சுகம் வேண்டும்னு உரிமையாய் கேட்பது தவறல்ல. ஆனால் எதை கவலைப்படக்கூடாது? இந்த சரீரத்திற்கு மேலே போடுகிற இந்த துணி இருக்கிறது அல்லவா, இதை குறித்து கவலைப்படாதேன்னு தான் ஆண்டவர் சொன்னார். இதை குறித்து கவலைப்படாத. இப்போ சரீரம் நல்ல சரீரம் வேண்டும், அதை கேட்பதும் தவறல்ல. என்றால் அது உரிமையாக நாம் கேட்கலாம் ஆண்டவரிடத்திலே. எனக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு சில வியாதிகள் வந்து அது நிமித்தம் நான் சிலதை கற்றுக்கொள்கிறேன் என்றால் அது பரவாயில்ல. மற்றபடி நான் நல்ல சரீர சுகத்தோடு இருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை சுகப்படுத்துங்க, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் கூட என்னை சுகப்பாக்குங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் துணிக்காக கவலைப்படாதுங்கள். ஏதோ ஒரு துணியை போடுங்க. என்ன கெட்டு போச்சுங்கிறேன். எத்தனையோ சகோதரர், இப்போ நாம் புதுசாக தான் போடுவேன் சகோதரர் சொல்ல. நான் என்னுடைய சாட்சி சொல்கிறேன். நான் சின்ன வயதிலிருந்து இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ சபையில் இருக்கிற எனக்கு விதவிதமாயெல்லாம் துணி எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் பத்தாது. அப்போது இயல்பாக நான் யாரிடத்துலையும் போய் கேட்டதும் இல்லை. இயல்பாக எனக்கு சகோதரர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் போட்ட துணியை எனக்கு கொடுப்பார்கள். என்றால் இப்போ நான் ஒர்க் ஷாப் வேலை செய்கிறேன், நான் எதை போட்டுட்டு போனாலும் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் சில சகோதரர்கள் ஒரு ஆஃபீஸ் வேலை செய்வாங்க, அவங்க நல்ல துணி போடணும், அதனால் அவங்க கொஞ்ச நாள் போட்டு விட்டு அதை கொடுப்பார்கள். அதை வாங்கி நான் என்ன செய்கிறேன், அதை வாங்கி நான் போட்டு கொண்டிருக்கிறேன். அப்போது நான் கடன்படக்கூடாது என்கிறதான் முக்கியமே தவிர, என் சகோதரர்கள் போட்டு உபயோகப்படுத்தி கொடுத்த துணியை ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ சேலையோ வாங்கி கட்டுகிறதுல எந்த மான ரோஷம் ஒன்றும் கிடையாது. கடன்படுகிறதான் தவறு. துணி எடுத்து கடன்படுகிறாய, அது தவறு, அது வெட்கம். ஆனால் என் சகோதரன் போட்ட துணியை வாங்கி நான் போட்டிருக்கிறது எனக்கு எந்த கூச்சம் இல்லை. அப்போது சகோதரர்களை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். உடையை தேவையில்லாமல் முக்கியப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உடம்பை மூட வேண்டும், அவ்வளோதான். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதை கொடுத்தாலும். சில பேர் இப்போ நான் கொடுக்கறது என்னுடைய இஷ்டப்படி நான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் போடத்தான் செய்கிறேன். ஆனால் ஆகவே நாம் எல்லாருமே இந்த மாதிரி மனம் புதிதாங்கள், தயவு செய்து மனம் புதிதாங்கள். ஒரு உடைக்காக கவலைப்படாதிருங்கள், உடைக்காக கடன்படாதிருங்கள், உடையை வீணாக்காதிருங்கள். அதான் தவறு. ஆனால் ஒரு சகோதரன் போட்ட, இப்போ கூட பெங்களூரில் பார்த்தோமே, பெங்களூர் போகிற வாரம் போயிருந்த போது கூட எத்தனையோ துணிகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரம் அந்த துணியை எடுத்துகிட்டு வரலாமாங்கிற யோசனையே இப்போ எனக்கு வர போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு, இங்கே எடுத்துகிட்டு நம்ம ஆளுக்கு போடுவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு. எங்களை பற்றி அப்படி நினைக்காதீங்க, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் இப்போ நம்ம பெரிய ஆளுங்களா, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க, நாங்கள் அங்கே அந்த துணியை நீங்கள் எங்ககிட்ட எடுத்து கொடுக்குறீங்களான்னு அப்படின்னு நம்ம கேட்டுருமோன்னு எனக்கு தயக்கத்தில், எனக்கு அதெல்லாம் பார்த்தேன் நான். ஆனால் என்ன செய்யலை, அதுக்கு பக்கத்துலேயே போகல. ஏன் போனீங்க, போயிருக்கலாம் அல்லவா, எடுத்துருக்கலாம் அல்லவா, நீங்கள் என்னை கேட்குறா இருந்தால் கூட்டம் முடிஞ்சோன்னே கேளுங்க, தப்பு இல்லை. எனக்கு அது வெக்கம், நான் வெக்கப்படுறேன், நான் எடுத்துருந்துருக்கோன்னு நீங்கள் என்னை வெக்கப்படுத்துங்க. ஆகவே அப்போ இன்னொன்று என்ன ஆண்டவர் சொல்கிறார், ஆகாரத்தை பார்க்கலையும் ஜீவனும், உடையை பார்க்கலையும் சரீரம் முக்கியம், ஆகாரத்தை பார்க்கலையும் வாழ்க்கை தான் முக்கியம். சகோதரர் சொல்லி நாம் வாழ்கிற இந்த ஜீவியம் இருக்கிறதே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு முறுமுறுக்காமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் முக்கியமே தவிர,
என்ன திங்கிறோம், என்ன சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல 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 இல்லை. என்ன தயவுசெய்து சாப்பாட்டுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைக்காதிருங்கள். வாழ்க்கை தான் முக்கியம். ஜீவன் அந்த அந்த ஜீவியம், ஒரு முறுமுறுக்காத, குறை சொல்லாத ஒரு அந்த ஜீவியம் தான் முக்கியம். சகோதரர் சொல்ல இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றை நான் சொல்லுகிறேன். அவர்களை பார்த்து நம்ம 1000 குறை பேசலாம், ஆனால் அவர்கிட்ட இருந்த நல்ல விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? என்ன விஷயம் அது? அவங்கக்கிட்ட இருந்த நல்ல விஷயம்னு கேட்டால், 40 வருஷம் என்னத்தை சாப்பிட்டாங்க? மன்னா 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 மன்னா. 40 வருஷம் ஒரு மனிதன் டெய்லியும் காலை, மதியம், இரவு மன்னா 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 மன்னான்னு சாப்பிட்டு இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சகோதரர்கள் சொல்லுங்கள், சகோதரிகள் சொல்லுங்கள். நாம் இப்போ நான் சொல்லிக்கிறேன், நீ திங்கக்கிழமை அன்னைக்கு சாம்பார் வை, செவ்வாய்க்கிழமை அப்புறம் என்ன வத்த குழம்பு வை, புதன்கிழமை பருப்பு வை, வியாழக்கிழமை அது என்ன குழம்பு, புளிக்குழம்பு, பச்சைப்பயிர் எனக்கு பிடிக்கும், அதனால் பச்சைப்பயிர் குழம்பு. இப்படி 6 நாள் ஒரு ஷார்ட் போட்டு எழுதி வச்சுக்கமா, நீ ஏன் குழம்புற அப்படின்னு சொல்லிக்கிற. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னது? அவர்களுக்கு ஏதாவது ஷார்ட் போட்டாங்க எழுதி வைக்க முடியுமா? மன்னா 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 மன்னான்னு. அதற்காக அவர்களை பாராட்டணும் சகோதரர்களே, அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லுங்களேன், பழைய சோறு காலையிலையும் பழைய சோறு, மத்தியானம் பழைய சோறு, நைட்டும் பழைய சோறு நீங்கள் சாப்பிடுங்க. 1 வாரம் சாப்பிட்டு வாங்க பார்க்கலாம், உங்களை பாராட்டுறேன் நான். 1 வாரம் ஒரு சகோதரனோ சகோதரியோ இப்படி வச்சுட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள், அதை சாட்சியோடு சொல்லுங்கள். உங்கள் மனைவியோ கணவனோ சாட்சியோடு சொல்லுங்கள், உங்களை இங்கே நிறுத்தி பாராட்டுறேன் நான். 1 நாள் சாப்பிடுகிறது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் கானான் தேசத்திற்கு கால் வைத்த உடனே தான் அந்த மன்னா பெய்து நின்று போனது. அந்த நாளிலிருந்து அவர்கள் அந்த தேசத்தின் கனியை அதை சாப்பிட்டார்னு எழுதியிருக்கிறது. அது வரைக்கும் டெய்லியும் மன்னா 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 மன்னா, இதையே கொத்தமல்லி மாதிரி இருக்குது, அதை பொறுக்கணும், இடிக்கணும், அதை சாப்பிடணும். என்னப்பா அது நாக்கு செத்து போச்சப்பா. வாரத்துக்கு ஒருக்காவது மட்டன் எடுக்கணும், ஆனால் வாரத்துக்கு ஒருக்கா இல்லை, வாரத்துக்கு 2 தடவையாவது நான் எடுக்கணும், நான் மங்களம் பாடணும் அல்லது வேறு ஏதாவது பாடணும் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களை அவரிடத்துலேருந்து அப்போது வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கை என்ன? முறுமுறுக்காத, குறை சொல்லாத வாழ்க்கை தான் முக்கியமே தவிர சாப்பாடு முக்கியம் அல்ல. தயவுசெய்து இந்த விளக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. சாப்பாடு முக்கியம் அல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஜீவனை பார்க்கல, அதாவது ஆகாரத்தை பார்க்கலையும் ஜீவனும், உடையை பார்க்கலையும் சரீரமும் விசேஷித்தவைகள். இந்த 2ம் தான் விசேஷமானவைகள். அந்த 2ம் விசேஷமானவைகள் அல்ல, ஆனால் நமக்கு தலைகீழாக நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம். உடைதான் எனக்கு விசேஷம், எனக்கு ஆகாரம்தான் விசேஷம் அப்படின்னு சொல்லி. இல்லை இந்த இந்த இதையே மாற்றுங்க. இதை மாற்றி நல்ல சரீர சுகத்திற்காக ஜெபியுங்கள், நல்ல சரீரத்திற்காக அதை பேணுங்கள், அது தப்பு கிடையாது. கண்டதை சாப்பிட்டு கொழுப்பு பெருகி இப்படி என்ன செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது. அதே போல் எந்த நேரமாயிலும் எனக்கு எது ஆண்டவர் தருகிறாரோ, அப்போ இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா, இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் நமக்கு, நாம் வாசித்த அந்த பேதுருவில் 2 பேரில் என்ன வாசித்தோம்? நம்முடைய ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது வித்தியாசமாக இருக்கும், அது பரவாயில்ல. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை தான் வேண்டும், நல்ல சரீர சுகம் வேண்டும். அதற்காக அதை மட்டும் பெரிதாக எண்ண வேண்டும். அதோடு கூட அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு தேவபக்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நாம் வாழ்கிற இந்த உலகம் என்பது பொல்லாத ஒரு உலகம் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்முடைய கடைசி நாட்களை பற்றி வாசிக்கும் பொழுது நாம் அடிக்கடி ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன? கடைசி நாட்கள்
நோவாவின் நாட்களைப் போல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த உலகத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் சீர்கெட்டவர்களாக இருந்த பொழுது நோவா எப்படி ஒருவன் மட்டும் அவர் இருந்தவர்களுக்குள்ளே, அங்கே இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு எழுதியிருக்கிறது, இருந்தவர்களுக்குள்ளே அந்த வசனத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நோவை குறித்து ஒரு விளக்குரை, அவனோட வம்ச வரலாறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நோவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இப்போ நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், நம்முடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இப்படி இருக்க முடிகிறதா அப்படின்னு கேட்டால் எங்கெங்கே இருக்க முடிகிறது? இந்த உலகமே மோசமான உலகமாக இருக்குதுங்க. எல்லாரும் தவறாக இருக்கிறாங்க, எல்லாரும் இரட்டை அர்த்த வசனத்தோடு பேசுகிறாங்க, எல்லாரும் பொய் சொல்கிறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க, கொஞ்சம் இருந்தால் ஏமாற்றி பிடுங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு இந்த மோசமான உலகத்தை பற்றி தான் பேசுகிறோம். இந்த உலகத்திலிருந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிறத இன்னும் விசுவாசம் நமக்கு என்ன செய்கிறதில்லை, சில நேரங்களில் வருகிறதில்லை. ஆனால் நோவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்த வரியை மறக்காதிருங்கள். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அப்போ அவர் காலத்தில் எப்படி இருந்தது உலகம் அப்படிங்கிறத பாருங்கள். 5ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. சகோதரர் சொல்லே, அந்த நாட்களிலே இருந்த 2 பாவங்கள், அந்த நோவை நாட்களில் இருந்த 2 பாவம் என்னன்னு கேட்டால், ஒன்று கொடுமை அல்லது கோபம். லாமேக்கு என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் 2 சம்சாரம், 2 பெண் ஜாதியை கட்டியிருந்தான். அவன் சொல்வான், அவனுக்கு இன்னொரு பையனுக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தால் அவன் அடித்ததுனால இவனுக்கு ஒரு காயமாயிரும். சரி, காயந்தானப்பா ஆச்சு, இப்போ அவன் அடித்தா உனக்கு காயமாச்சு, நீ என்ன செய்யலாம், நீ அவனுக்கு ஒரு காயம் பண்ணிடு, வேலை முடிஞ்சல்லவா அப்படின்னு கேட்டால், இல்லை, எனக்கு என்னிடத்தில் ரத்தம் வந்துருச்சா. இந்த சினிமாவில் கதாநாயகர் பார்ப்பாங்களே, இப்படி தொடச்சி பார்ப்பாங்க, ரத்தமா. அடுத்தது என்ன செய்யறது? அவனை என் உடம்புல காயமாயிருச்சா, அவனை உயிரோட வைப்பனா நான் கொண்டு போட்டு அதை வந்து மனைவி கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுகிறான். அதாலே சில்லாலே கேளுங்கள், ஒருத்தர் எனக்கு காயந்தான் உண்டாக்குனா நான் விடுவேன், அவனை நான் கொண்டு போட்டேன். அந்த மாதிரி சகோதரர் சொல்ல, சின்ன சின்ன தவறுகளை கூட பொறுத்து கொள்ளாத, கோபம் நிறைந்த, கொடுமை நிறைந்த மனு ஜாதி ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதே போல் கற்பு ஒழுக்கக்கேடு என்பது மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது அந்த காலத்தில். அதை போலவே இன்றைக்கு அதை விட மோசமாக இந்த 2 பாவங்களும் இந்த உலகத்திலே தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. வன்முறை வெறியாட்டங்கள் இந்த உலகத்தில் அதிகரித்து விட்டது. அதே போல் கற்பு ஒழுக்கக்கேடு என்பது மிக மிக மோசமாக, கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவி, மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன், இப்படி சொல்லணும்னா பாவங்கள் இந்த நாட்களில் என்ன செய்து விட்டதுன்னு கேட்டால் பெருகிவிட்டது, தீமைகள் பெருகிவிட்டது. ஆனால் இங்கே வாசித்த அந்த வசனம் என்ன? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தன் காலத்திலே செல்போனை வைத்து கொண்டு தவறான படங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சின்ன கோபப்படுத்தினால் கூட அதுக்கு பெரிய கத்தி சண்டை போடுற ஜனங்கள் மத்தியிலே நான் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரிடத்துலையும் சாந்த குணமுள்ளவனாக இருக்க வேண்டும். எல்லாரிடத்துலையும் சாந்த குணமுள்ளவனாக இருக்க வேண்டும். ரோட்டில் போகிற ஸ்திரீகளை சுத்த கண்களோடு பார்க்காத அருவருப்பான ஜனங்கள் மத்தியிலே நானோ என் கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஸ்திரீ மக்களை நான் சுத்த கண்களோடு பார்க்கிறவனாக இருக்க வேண்டும்.
என் மனைவியை தவிர எல்லா ஸ்திரீகளையும் என் சகோதரிகளைப் போலவும் என் தாயைப் போலவும் நான் பார்க்க வேண்டும். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தவனுமாக இருந்தான். இந்த தேவபக்திக்கு நோவாவுக்கு என்ன கிடைத்தது? அந்த வசனத்தை பாருங்க. அதுக்கு முந்தைய வசனம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. சகோதர சொல்லே இப்போ வாசித்தோம் அல்லவா? என்ன வாசித்தோம்? தேவபக்திக்கும் வேண்டி யாவற்றையும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் இந்த கடைசி காலத்தில் நோவா காலத்தை போல் இருக்கிற இந்த காலத்தில் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தானோ அதை போல நானும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? என்ன வைத்திருக்கிறார்? கிருபையை வைத்திருக்கிறார். ஆமாம், இது இனி வரப்போகிறதல்ல. ஏற்கனவே எனக்கு என்ன செய்திருக்கிறார்? எப்படி இந்த வருஷம் முழுவதும் என்னை போஷிப்பதற்கும் என்னை உடுத்து வைத்திருப்பதற்கும் ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரோ, அதுபோல் இந்த வருஷம் முழுவதும் நான் தேவபக்தியாய் வாழ்வதற்குரிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இந்த காலத்தில் நாம் தேவபக்தியாய் வாழ்வதற்குரிய எல்லா கிருபையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியரில் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான வசனம். அந்த வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியரோ 1 கொரிந்தியர் என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை 9ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து படித்து அதை விசுவாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:8 சேர்ந்து படிப்போமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளும் பெறுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதில் சகலவித எப்பொழுதும் நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளையும் பெறுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக போன வருஷத்தில் இருந்ததை விட இந்த வருஷம் நாம் இன்னும் ஒரு நற்கிரியிலே ஐஸ்வர்யவான்களாய் வளரும்படிக்கு சகோதர சொல்லே, போன வருஷம் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோமா? இந்த வருஷம் அதை விட அதிகமாய் உதவி செய்வோம். போன வருஷம் நற்கிரியை செய்திருக்கிறோமா? இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மேல் தம்முடைய கிருபையை நமக்கு தருவார். தேவன் உங்களுக்கிடத்தில் சகலவித கிருபை, உங்களுக்கு என்ன கிருபை வேணுமோ நீங்கள் கேட்டுங்க. என்ன கிருபை வேண்டுமோ கேட்டுக்கோங்க. அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த பேக்கேஜில் எல்லாம் இருக்கிறது. நோவை போல தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவனுமாய் வாழணுமா? அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான சகோதரர்களே, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரில் இருக்கிறது. அப்படிங்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் என்ன செய்வோம்? நாம் வாழ்வோம், தேவனை மையப்படுத்துவோம். ஆமென்.